இன்றைக்கு நாங்கள் வந்து மூகோல பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன். நாங்கள் இன்புட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி அனிமேஷன் பண்ணுறது இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண அனிமேஷனை வந்து எப்படி ஒரு மூவி ஃபைலாக வந்து சேவ் பண்ணுறது இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூ லேயர் ஒன்றை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று பண்ணுறேன். ஓகே, இப்போ மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸும் வந்து இருக்காது. அதுக்கு நான் வந்து மெயின் மெனுவில் போய் ட்ரோ ஒன்று இருக்கும், அதில் போய் இன்சர்ட் டெக்ஸ்ட்டில் போய் உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு ஓகே ஒன்றுமா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட்ஸால் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதான் வந்து உங்களுக்கு அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து கலர் பண்ணுவோம். இதுக்கு ஓகே கலர் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து இதுக்கு எப்படி அனிமேஷன் பண்ணுறோன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் வந்து டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் எல்லா எழுத்துக்களுக்கும் இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் எடிட்டுக்கு போய் செலக்ட் ஆல். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு எப்படி அனிமேஷன் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து 6வது ஃப்ரேமில் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஷேர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு 12வது ஃப்ரேமில் வச்சுட்டு ரீசெட் பண்ணுறேன். திரும்ப பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி 18வது ஃப்ரேமில் இப்படி வச்சுட்டு திரும்ப 24வது ஃப்ரேமில் இப்படி வச்சுட்டு 36வது ஃப்ரேமில் வச்சு ரீசெட். நாற்பத்தி 2வது ஃப்ரேமில் ஒரு ஷேப்பை கொடுப்போம். 48ல் இப்படி வச்சுட்டு 54ல் வச்சு இப்போ நாங்கள் வந்து எம்ஐ மட்டும் வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் வந்து எம்ஐ மட்டும் செலக்ட் பண்ணி எடுப்போம். ஓகே, எம்ஐ மட்டும் செலக்ட் ஆகிட்டு எம்முக்கு மட்டும் வந்து அனிமேஷன் பண்ணுவோம். எழுபத்தி 2ல் வச்சுட்டு எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுவோம். எல்லா பாயிண்ட்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுவோம். மூவ் ஆன். இப்போ நாங்கள் வந்து இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். அதே டெக்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து அனிமேஷன் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபைலை வந்து நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து ஒரு மூவி ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிக்குள்ள நாங்கள் வந்து ஃபைல் எக்ஸ்போர்ட் அனிமேஷன் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரேமுக்குள்ள நாங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸ்டார்ட் ஃப்ரேம் 1, என் ஃப்ரேம் 72. என்டிஆர் அனிமேஷனை கொடுத்தீங்கன்னா எங்களோட ஃபுல் ஃபைலும் சேவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபார்மேட் வந்து நாங்கள் ஏவிஐயில் கொடுக்கலாம், அல்லது ஃப்ளாஷில் கொடுக்கலாம். ரெண்டு மூவி ஃபைலாக வந்து சேவ் ஆகும். நான் வந்து ஏவிஐயில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்து குவாலிட்டியை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே பண்ணுவோம். எங்கே சேவ் நம்மளுக்கு இருக்குது கொடுக்குறேன். ஓகே, இதான் எங்களோட மூவி ஃபைல் அவுட்புட்டை காட்டுது. இப்போ நான் வந்து விண்டோஸ் மீடியா பிளேயரில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட அனிமேஷனை வந்து நாங்கள் வந்து மூவி ஃபைலாக வந்து மாற்றிருக்கிறோம்.
இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையானது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அனிமேஷனை வந்து நாங்கள் வந்து இன்னொரு மூவ் அனிமேஷனில் வந்து சந்திப்போம். நன்றி.